ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் வந்து பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் அதை பற்றி லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப்னா என்ன, ஸோ அதோட பேசிக் கான்செப்ட் என்ன, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நினச்சிடுவேன் சொல்லியிருப்பேன். இப்போ அதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்கிறது, இன்னொரு ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணாமல் இப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ரெண்டு கேஸ் இருக்குது, ஓகேவா? அதில் ஒன் ஆஃப் த கேஸ் தான் இது. ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணாம வித்தவுட் ட்ரூ டேபிள். நம்ம ஏற்கனவே இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம், சரியா? இப்போ ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணாம எப்படி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு வந்து ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து 10 லாவை யூஸ் பண்ணணும். ஒன்று ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்கிறது ஒரு கேட்டகரி, இன்னொன்று ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணாமல். அப்படி யூஸ் பண்ணாமன்னா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா 10 லா, அந்த பேசிக் 10 லா, நெகேஷன் லா, டபுள் நெகேஷன் லா, டிமார்கன் லா, அசோசியேட்டிவ், காம்படேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் சொல்லி நம்ம லாஸ்ட் பார்த்தோம்னா அந்த லாவை பற்றி அதில் இருந்ததை கான்செப்ட் எடுத்து நம்ம இதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன், ஈஸி தான், சரியா? ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்ன இருக்குல்ல, என்ன கொடுத்துருக்காங்க? பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் ஆஃப் பிசிஎன்எஃப் ஆஃப் இங்க ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஆர் இது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் கொடுத்து கொஸ்டின்ல வரலாம், இதுவும் கொடுத்து வரலாம், வந்திருக்கு, அதனால சொல்றேன். ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க அப்படி. ஸோ இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா அப்படியே ரெண்டு டேர்மும் ஒன்று தான். எது இப்படி கொடுத்தாலும் நம்ம இந்த டேர்ம் வந்து தான் வரப்போறோம், இல்லைன்னா இதை கொடுத்தாலும் இதுல இருந்து நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்ததை எடுத்து எழுதிடுறோம். given negation B or and P Q and Q. இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து implies right. இப்போ நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் சைடில் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் P இந்த சைடு, P implies Q-வை நம்ம எப்படி எழுதலாம்னா நெகேஷன் P or Q-ன்னு எழுதலாம். P implies Q-வை நம்ம நெகேஷன் P or Q-ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இதே போல இந்த ஒவ்வொரு டேமையும் அந்த கான்செப்ட் படி நம்ம விரிச்சு எழுதலாமா? இதை P-ஆவும் இது Q-ஆவும் அசீவ் பண்ணிக்கிடுங்க. ஸோ எப்படி எழுதலாம்? நமக்கு கொடுத்து இதான ஒரு எஸ்ன்னு எடுக்கணுமா? கொடுத்தது given S equal to given ஒரு நேம் கொடுத்துக்கணும், given S equal to அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ இது இந்த ஃபார்மெட்ல இருக்கு, P implies Q ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ அதான் நம்ம அந்த ஃபார்மெட்ல எழுதலாம். அப்படிங்கும்போது இது எப்படி எழுதலாம்? ஏற்கனவே நெகேஷன் இருக்கு, அப்போ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P ஆர் ஆர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெகேஷன் P ஆர் Q எழுதலாம் அண்ட் நெகேஷன் Q ஆர் P. அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை யூஸ் பண்ணி எழுதிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த நெகேஷன் உள்ள கொண்டு போயிடலாமா? நெகேஷன் உள்ள கொண்டு போனா P அண்ட் P ஆர் ஆர் அண்ட் நெகேஷன் P ஆர் Q அண்ட் நெகேஷன் Q ஆர் P. இது சிம்பிளி நெகேஷன் உள்ள கொண்டு போனா டிமார்கன் லா நெகேஷன் வந்து P ஆயிடும். ஓகேவா? டபுள் நெகேஷன் சார், டபுள் நெகேஷன் தான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, P ஆர் ஆர். இந்த இது என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் சொல்லி தரேன் உங்களுக்கு. P ஆர் F அதாவது சார் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா P ஆர் F, Pக்கு நம்ம F ஆர் எடுத்தா P கிடைக்கும், சரியா? அப்படின்னா F ஓட வேல்யூ என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரோட நம்ம இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்றோம், திரும்பவும் அதே நம்பர் கிடைக்குன்னா அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ண நம்பர் எந்த நம்பரா இருந்திருக்கும்? 1 இருந்திருக்கும். வேல்யூ இல்லாத ஒரு நம்பரா இருந்திருக்கும். அப்ப F அப்படின்னா அது ஒரு வேல்யூ, ஒரு 1 மாதிரின்னு வச்சுக்கணும், நம்பர் 1 மாதிரி. அப்படிங்கும்போது ஒவ்வொன்றிலையும் அந்த F சேர்த்தா வேல்யூ மாறாது. ஓகேவா? P ஆர் Q ஆர் F அண்ட் negation Q R P R F. ஓகேவா? சரி, இப்போ இதுல நோட் பண்ணுங்க.
வெளியே என்ன சிம்பிள் இருக்கு? அண்ட் சிம்பிள் இருக்கு. உள்ள எல்லாமே ஆர் சிம்பிள் இருக்கு. அப்ப வெளியே அண்ட் சிம்பிள், உள்ள ஆர் சிம்பிள் இருந்தா நம்ம வந்து அது பிசிஎன்எஃப் ஃபார்ம் குறிக்கும். அப்போ இது இப்படி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நமக்கு பிசிஎன்எஃப் கண்டுபிடிச்சா ஈஸியா இருக்கும். பாருங்க, இங்க அண்ட் சிம்பிள் இருக்கு, உள்ள பூரா நமக்கு ஆர் சிம்பிள் இருக்கு. இப்போ அடுத்து இந்த எஃப் இருக்குல்ல, இந்த எஃப்க்கும் சொல்லி தரேன். எஃப்க்குனா நெகேஷன் பி, சரி, பி அண்ட் நெகேஷன் பி ஈக்குவல் டு எடுத்தா இதுக்கு எடுத்தா எஃப் கிடைக்கும். பிக்கும் ஒரு டேமுக்கும் அதோட நெகேஷன் ரெண்டுக்கும் நமக்கு ஆண்ட் எடுத்தா எஃப் வரும். சரிங்களா? அப்போ இதுல நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, சொன்ன மாதிரி எழுதுங்க. இது பி இருக்கு, ஆர் இருக்கு, பி கியூ ஆர் மொத்த டேம் என்னதான்? பி கியூ ஆர் தான். இப்போ இதுல இல்லாத டேம் என்னது? கியூ. அப்போ பி இங்க எப்படி எழுதலாம்? கியூ அண்ட் நெகேஷன் கியூ. எஃப்க்கு பதிலா இந்த எஃப்க்கு பதிலாக இதை எழுதுறேன். ஏன் காரணம்? எஃப்க்கு பதிலாக இதில் உங்கள் டேமையும் அதோட நெகேஷனையும் ஆண்ட் எடுத்தா எஃப் வரும். அப்போ எஃப்க்கு பதிலாக நம்ம கியூவும் ஆண்ட் கியூ எழுது. ஏன்னா கியூ இல்லை, இதில் இல்லை, பி இருக்கு, ஆர் இருக்கு, கியூ இல்லை, அதனால போடும். சரி, இங்கே ஆண்ட், இந்த ஆண்டை நான் போட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு? பி இருக்கு, கியூ இருக்கு, ஆர் இல்லை. அப்போ ஆரை தான் நம்ம அப்படி எழுதணும். அப்போ நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் அண்ட் நெகேஷன் ஆர் அண்ட். சரியா? அடுத்த ஸ்டெப் இங்க வாங்க. நெகேஷன் கியூ, இங்க கியூ இருக்கு, பி இருக்கு, எது இல்லை? ஆர் இல்லை. அப்போ ஆர் பி ஆர் ஆர் அண்ட் நெகேஷன் ஆர். அவ்வளோதான். எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்மை நம்ம எஃப்க்கு பதில் அப்படி எழுதிட்டோம். ரைட்டா? அடுத்த கான்செப்ட், அடுத்த ஸ்டெப் நான் இருக்குல்ல, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதை கொண்டு அப்படி இதை மல்டிப்ளை பண்றோம், இதை கொண்டு அப்படி இதை மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு பி கியூ ஆர். ஓகேவா? பி இந்த இடத்துல சிம்பிளோடு கொண்டு போயிட்டோம். இந்த சிம்பிளோடு கொண்டு போய் கியூவை பண்ணும்போது பி பி கியூ ஆர் ஆர்டர் படி நான் எழுதிட்டேன். பி ஆர் கியூ தான் வரும், அதை ஆர்டர் படி எழுதியிருக்கேன், பி கியூ ஆர் எழுதியிருக்கேன். ரைட்டா? அடுத்து இந்த ஆண்டு சிம்பிளை நான் போட்டாச்சு. இந்த ஆண்டு சிம்பிளை நிறைக்கிட்டேன். இப்போ இதையும் பண்ணும்போது பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர். ரைட்டா? அடுத்து ஆண்ட் சிம்பிள் வெளியே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, இது அப்படியே இப்படி மல்டி, இதே மாதிரி இது அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணும்போது நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் ஆர். ஆர்டர் படி எழுதுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி மாற்றி மாற்றி வந்தாலும் பிக்யூஆர் அந்த ஃபார்மெட்டில் அந்த ஆர்டர் பண்ணி எழுதுறேன். இந்த சென்டரில் ஆண்ட் என்ன போட்டாச்சு. ஸோ இதோட வந்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆர். சரிதானே? நெகேஷன் பி கியூ ஆர் நெகேஷன் ஆர். இந்த ஆண்டு சென்டரில் வந்துச்சு. ரைட். இப்போ இந்த ஆண்டு என்ன போட்டாச்சு. அதே மாதிரி இது எழுதலாமா? இது எழுதும் போது உங்களுக்கு நான் இருக்குல்ல, இந்த டேர்ம் அப்படியே உள்ள கொண்டு போயிருக்கும். அப்படி இங்க பிறக்கும்போது பி நெகேஷன் கியூ ஆர் ஆர். ஓகேவா? இந்த ஆண்டு சிம்பிள் சென்டர்ல, இந்த ஆண்டு சிம்பிள் இந்த சென்டர்ல, இந்த டேம் வச்சு அப்படியே ஆறு பண்றோம், ஆட்டோமேட்டிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நெகேஷன், இது இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் நெகேஷன் ஆர். ரைட். புரியுதா? சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஒரே டேமா நமக்கு வந்துட்டு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாம் மல்டிப்ளை ஒரே டேமா வந்துட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எது ஈக்குவல் இருக்கான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பி நெகேஷன் கியூ ஆர். இங்க பாருங்க பி நெகேஷன் கியூ ஆர் ரெண்டு ஈக்குவலா இருக்கா? பி நெகேஷன் கியூ ஆர், பி நெகேஷன். அப்போ ரெண்டு ஈக்குவலா இருக்காங்க, ரெண்டுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். இங்கே சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். பி கியூ ஆர். பி. அடுத்து அண்ட் இங்கே ஒரு இதை எழுதிக்கிடுவோம். ஓகேவா? நெகேஷன் கியூ ஆர் ஆர் அண்ட் இங்கே நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் ஆர்.
and negation P Q R R negation R. இதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே 2 திருப்பி எழுதிட்டோமா, இதுக்கு அதுக்கு பதிலாக ஒரு டேம் மட்டும் எழுதினா போதும். அப்போ லாஸ்ட் டேம் மட்டும் எழுதிக்கணும், இதை விட்டுருவோம். ஓகேவா? நெகேஷன் Q ஆர் நெகேஷன் ஆர். ரைட்டா? ஸோ ஒரே டேமை கொண்டு வந்தாச்சு. இந்த டேம் எழுதியிருக்கிறோம். அடுத்து இதான் இதை எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இது போயிட்டு எழுதிட்டு கரெக்டாக இதை விட்டுட்டோம். ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால விட்டுட்டோம். அடுத்து வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இதில் கவனிங்க, இதில் எத்தனை இருக்கு பாருங்க. பி கியூஆர் 3 டேர்ம் இருக்கு, ஒரு நெகேஷன் இருக்கு. ஸோ ஒரு நெகேஷன் பி கியூஆரை வச்சு நம்ம எத்தனை டேர்ம்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், அதாவது பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாகவே இங்கே 3 பி கியூஆர் டூ டேபிள் யூஸ் பண்ணதா இருந்தால் என்ன பண்ணுவோம், பி கியூஆர்னு போட்டு இப்படியே 8 டேர்ம் எழுதுமா, 8 டேர்ம் வருதுன்னு. அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா அதே பிக்யூஆர் வச்சு நெகேஷனை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பி ஆர் சிம்பிள், என்ன உள்ள ஆர் சிம்பிள் தானே இருக்கு, இப்போ ஆர் சிம்பிள் வச்சு பண்ணுவோம். பி கியூ ஆர் ஒரு டேர்ம் வரும். அடுத்து நெகேஷன் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஆர் வரும். அடுத்து நெகேஷன் அவுட்லாமா, கியூக்கு கொண்டு போயிட்டா அது ஒரு டேர்ம் ஆகும். இப்போ நெகேஷனை ஆறு கொண்டு போயிட்டா அது ஒரு டேர்ம் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ இன்னொரு நெகேஷனை நான் உள்ள கொண்டு போனோம்னா, இப்போ நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர் அது ஒரு டேர்ம் ஆகும். அடுத்து நெகேஷன் பி கியூ நெகேஷன் ஆர் அது ஒரு டேர்ம் ஆகும். அடுத்து பி கியூக்கு மட்டும் நெகேஷன் போட்டால் அது ஒரு டேர்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3க்கு நெகேஷன் போட்டால் நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் நெகேஷன் ஆர். புரியுதா? அப்போ பி கியூ ஆர் அண்ட் நெகேஷன் சிம்பிளை வச்சு நம்ம 8 டேர்ம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ எதுக்கு இது ஃபைன் பண்ணோம்னா, நமக்கு பிசிஎன்எஃப் ஃபைன் கண்டுபிடிக்க போகிறோம். பிசிஎன்எஃப் ஃபர்ஸ்ட் பிசிஎன்எஃப் ஃபைன் பண்ணிட்டு அடுத்து பிடிஎன்எஃப் வரும். ரைட். இப்போ இதுக்கு நேம் வந்து நெகேஷன் எஃப்னு போட்டுக்கணும். சரி, நெகேஷன் எஸ். ஓகேவா? நெகேஷன் எஸ், இது எஸ். இப்போ நெகேஷன் எஸ் என்ன செய்யணும் பாருங்க. இப்போ இதுல இந்த டேர்ம்லையும் இதுலையும் எது காமனா இருக்கோ அதை கட் பண்ணிடுங்க. இப்போ பி இது இருக்கு, கேன்சல். இது இருக்கா, பி இது கண்டிப்பாக இருக்கும். பி நெகேஷன் கியூஆர் இருக்குல்ல, பி நெகேஷன் கியூஆர். அடுத்து நெகேஷன் பி கியூஆர் இருக்கா, நெகேஷன் பி கியூஆர் இருக்கு. அடுத்து நெகேஷன் பி கியூ நெகேஷன் ஆர், நெகேஷன் பி கியூ நெகேஷன் ஆர். இதை பார்த்தீங்கன்னா பி நெகேஷன் கியூ நெகேஷன் ஆர்னா இருக்கு. எல்லாம் கேன்சல். மிச்சம் ரிமைன் டேர்ம்ஸ் என்ன இருக்கு, 1 2 3. ஸோ அதை மட்டும் எழுதுங்க, அதுதான் நமக்கு நெகேஷன் எஃப். அப்போ பி கியூ நெகேஷன் ஆர் அண்ட் ஒரு சிம்பிள் வெளியே. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகேஷன் பி கியூ ஆர். அடுத்து அண்ட் சிம்பிள் வெளியே, நெகேஷன் பி நெகேஷன் கியூ. ஓகேவா? இங்கே கீழே எழுதும் ஆர் சிம்பிள் வச்சு எழுதுனா நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ. ஆனால் கீழே ஹோல்டு பண்ணி எழுதுறேன் இடம்லாம் என்னால். ஓகேவா? ஆர் நெகேஷன் ஆர். ஸோ இதுதான் பிசிஎன்எஃப். ஓகேவா? இதுதான் பிசிஎன்எஃப் ஃபார்ம். எப்படி கொண்டு வந்திருக்கும் தெரியுதா? இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுது அதெல்லாம் விட்டுட்டு ரிமைன் டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம். உள்ள ஆர் சிம்பிள் இருக்கு, வெளியே ஆண்ட் சிம்பிள் இருக்கு. ஸோ இட்ஸ் கால்டு பிசிஎன்எஃப். ஓகே. அடுத்து பிடிஎன்எஃப் ஃபைன் பண்ணணும். பிடிஎன்எஃப் ஃபைன் பண்ணணும். நான் இடம் இல்லாததுனால மேலே செய்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎன்எஃப் ஃபைன் பண்ணணும். அப்போ நெகேஷன் எஸ், இதுக்கு நம்ம இன்னொரு நெகேஷன் எடுத்தா அதுதான் பிடிஎன்எஃப். நெகேஷன் எஸ், ஸோ இதுக்கு நம்ம இன்னொரு நெகேஷன் எடுத்தா அதுதான் பிடிஎன்எஃப். அப்படி பார்த்தீங்கன்னா நெகேஷன் இண்டு நெகேஷன் மட்டும் ஒரு பெரிய பிராக்கெட் போட்டுக்கணும். பிராக்கெட் ஆஃப் பி கியூ negation R and
இந்த டேம் அப்படியே எழுதுறேன். இந்த டேம் அப்படி எழுதுறேன். நெகேஷன் பி Q or RR and negation P, negation Q, negation R. ஓகேவா? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணு. டோட்டல் நெகேஷன் எடுக்கிறோம். ஏன்னா நெகேஷன் இஸ் தான் பிடிஎன்எஃப். அப்போ என்ன வச்சிருப்பாங்க, இந்த நெகேஷன் உள்ள போகும்போது அண்ட் சிம்பிள் எல்லாமே ஆர் சிம்பிளா மாறிடும். அப்போ முதல்ல இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போவோம், அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போவோம். அதில் இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போகும்போது பி கியூ ஆர், இந்த ஆண்ட் சிம்பிள் என்ன ஆகும், ஆர் சிம்பிள் அண்ட் ஆர் ஆகும். இந்த நெகேஷன் பி, இந்த நெகேஷன் உள்ள கொண்டு போகிறோம், இந்த பிராக்கெட் அந்த பிராக்கெட் ஓகேவா. கியூ ஆர், இந்த ஆண்ட் சிம்பிள் ஆர் ஆயிரும். நெகேஷன் பி, நெகேஷன் கியூ, நெகேஷன் ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா நெகேஷன் இது உள்ள கொண்டு போகலாமா, ஆண்ட் சிம்பிள் எல்லாம் ஆர் சிம்பிள். மறுபடியும் இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நெகேஷன் பி, ஆர் சிம்பிள் என்ன ஆகும், ஆண்ட் சிம்பிள் ஆயிருமா, ஆண்ட் கியூ ஆண்ட் ஆர். நெகேஷன் சிம்பிள் சாரி, இங்கே நெகேஷன் வரணும், நெகேஷன் கியூ, நெகேஷன் பி, நெகேஷன் கியூ அண்ட் ஆர். ஏன் நெகேஷன் சேர்ந்து கேன்சல் ஆயிரும். இங்கே நெகேஷன் பி, நெகேஷன் கியூ, ஆர், ஆர் சிம்பிள் அண்ட் ஆயிட்டு வெளியே ஆர் சிம்பிள். இந்த நெகேஷன் உள்ள கொண்டு போகும்போது பி, இங்கே கொண்டு போகும்போது நெகேஷன் கியூ, இங்கே கொண்டு போகும்போது நெகேஷன் ஆர். சரி, அப்போ ஆண்டு சிம்பிள் எல்லாம் ஆர் சிம்பிள் ஆண்டு சிம்பிள் சரிங்களா, சிம்பிள் சேஞ்ச் ஆகும்ல. இப்போ அண்ட் ரைட். இப்போ இதே மாதிரி வெளியே ஆர் சிம்பிள், நெகேஷன் உள்ள கொண்டு போகும்போது பி அண்ட், இங்கே நெகேஷன் கேன்சல் ஆயிரும், பி அண்ட் கியூ, இங்கேயும் நெகேஷன் கேன்சல் ஆயிரும், அண்ட் இ கேன்சல் ஆயிரும், ஆர். ஸோ இதுதான் பிடிஎன்எஃப் ஃபார்ம். பிசிஎன்எஃப் இது, பிடிஎன்எஃப் இது. இங்கே வெளியே அண்ட் சிம்பிள், உள்ள ஆர் சிம்பிள், இங்கே வெளியே ஆர் சிம்பிள், உள்ள எல்லாம் அண்ட் சிம்பிள். ஸோ இதான் டூ டேபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம லாவை மட்டும் யூஸ் பண்ணி, பேசிக்கான 10 லாவை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்ம், நார்மல் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா, பிரின்சிபல் நார்மல் ஃபார்ம். சரி, இப்போ டூ டேபிள் யூஸ் பண்ணி பண்ணதாக இருந்தால் நமக்கு இந்த டிடிஎஃப்எஃப் பண்ணி லாஸ்ட்டாக மின் டைம் மேக்ஸ் டைம் கண்டுபிடிப்போம். ஸோ அது ஒரு கேஸு, இது ஒரு கேஸ், ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஃபார்ம் இதுல இருந்து நான் திரும்ப சொல்றேன், இதுல இருந்து மினிமம் ஒரு 8 மார்க் பாத்ரூமிங் கொஸ்டின் வரும். ஓகே, ஒரு லக் இருந்துச்சு அப்படின்னா இந்த டூ டேபிளையும் இதையும் சேர்த்து கூட உங்களுக்கு ஒரே கொஸ்டினா கூட செய்யலாம், கேட்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.